எங்கே நான் சென்றாலும் என்னோடே வருகின்ற எந்த அருள் நாதரே, எந்த துணையாளரே, எந்த துணையாளரே. 44ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தரை நோக்கி இருப்போர் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தரை நோக்கி இருப்போர் ரட்சிக்கப்படுவார்கள். அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். 34ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. 22ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். வேற எதை பார்த்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அதனால என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். தேவனால் மாத்திரம்தான் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அவராலே என்று வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பில்லை என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது. நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, சங்கீதம் 3:8 சொல்லுகிறது, கர்த்தரால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. எனவே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பாவங்களற நாம் கழுவப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இஸ்ரவேலே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் சியோனுக்கு திரும்பி வருவார்கள், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பவர்களை விட்டு ஓடிப்போகும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவனை கண்பான தேவச்சனமே, அவரே நோக்கியிருங்கள், அவரே பற்றி கொண்டிருங்கள், அவரால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் அவருடைய முகத்திலிருந்து வெளிப்படுகிற பிரகாசம் நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிறது என்று சொல்லுவார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவர் மூலமாய் வருகிறதானே அந்த ரட்சிப்பில் நிலைத்திருங்கள். ரட்சிப்பை மிக எளிதாக பெற்றுக்கொண்டு அநேகர் ரட்சிப்பை தவற விடுகிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு பிலிப்பியரின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பயத்தோடும் பக்தியோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லியிருக்க வார்த்தையின்படியாக பிரயாசப்படுகிறார்கள், ரட்சிப்பை பெறுகிறார்கள். ஆனால் நிலைத்திருக்காமல் சில காரியங்கள், அற்பமான காரியங்களுக்காக ரட்சிப்பை இழந்து விடுகிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே கடைசி வரைக்கும், முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அவருடைய மகிமைக்கு பாத்திரராய் நாம் காணப்படுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நோக்கி இருப்போர் ரட்சிக்கப்படுவார்கள். வார்த்தையின்படியாக உண்மையை பற்றி கொண்டு உண்மையை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, அவர்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி காத்துக் கொள்ளும்படி கிருபை செய்வீராக. உபமான காரியங்களுக்காக ஆண்டவரே, ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்கி ஒவ்வொருவரை நீ கரம்படி நடத்த வேண்டும் என்று, ரட்சிப்பு நிலைத்திருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
துணையாளரே